வணக்கம் நண்பர்களே. என் மகளையா நண்பர்களை விடாம இன்னும் அடிச்சுக்கிட்டு இருக்கு. நான் மறந்துட்டேன் என் டைலாக். பரவாயில்ல, சொல்லு என்ன சொல்லு. நண்பர்களே, இன்னைக்கு எனக்கு லீவு. எதனால? ஓணம் பண்டிகை இன்னைக்கு தானே. டீச்சர்ஸ் டே அது முடிஞ்சாப்ல இன்னைக்கு தானா? அப்படியா? ஓகே, சூப்பர். அதனாலதான் முன்னாடியே செலிப்ரேஷன் பண்ணிட்டாங்க லீவு. இன்னைக்கு ஓணம் பண்டிகை முன்னிட்டு, அதாவது மலையாள மக்களுக்கு ஒரு ஓணம் பண்டிகை நல்வாழ்த்துக்கள். எல்லாம் நல்லா இருக்கணும். கேரளா நண்பர்கள் அனைவரும் நல்லா இருக்கணும். நம்ம கேரளா ரசிகர் நிறைய பேர் இருக்கீங்க. அவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஓகே, இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சாப்பாடு பார்த்தீங்கன்னா, என்னப்பா? அச்சா, பிரியாணி. வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். ஐயோ, தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. பிரியாணி சிக்கனா மட்டனா? அடிக்காதையா? நல்லா இருக்குன்னு சொல்ற சாக்லேட் எத்தனை அடி அடிக்கிற? அந்த கை தானே உடஞ்ச கை. எப்படி இருக்கு கலர்ஃபுல்லா? சும்மா அங்க இருந்து வரா. எனக்கு என்ன பயங்கரமான வாடை வருது. என்னடி பீஸ்ல ஒண்ணே தானா? மீசமணி வாங்கி கொடுத்த கறிதே வெளியிலே தெரிய காணோம். என்ன கறி வாங்கிட்டு வந்த? ஏப்பா இல்ல இல்ல, என்ன கறி வாங்கிட்டு வந்தாருன்னு கேட்டேன். ஆமா நண்பர்கள், சுட சுட பிரியாணி. பிரியாணி பச்சை மிளகா பிரியாணி இருக்கு உள்ள இருக்கு. சிந்தாதப்பா, காமிப்பா. என்ன சாப்பிடுது? ஆமா, சாப்பிட்டு சொல்லியா. தக்காளி சோறு மாதிரி இருக்கு. அடா தக்காளி சோறு அடி சொல்லி தொலை மாட்டியா? ஓணம் பண்ணிட்டு வச்சு சாப்பிடுதா? சொல்லி தொலை. நண்பர்களே, இன்னைக்கு நம்ம வீட்டு ஓணம் பண்ணி இல்லடா நண்பர்களே, இன்னைக்கு நம்ம முக்கியமான ஒரு நாள். இன்னைக்கு என்னன்னா, நம்ம அன்பு தம்பி பாலா படம் இன்னைக்கு ரிலீஸ். காந்தி கண்ணாடி. இதை சாப்பிட்டு முடிச்சுன்னா படத்துக்கு போறேன். நீங்களும் வர்றீங்களா? போலாம். அந்த அளவுக்கு பைசா ஒன்றும் இல்லை. எனக்கே ஒரு நண்பர் கூட்டி போறாரு. வந்து கதையை சொல்றேன். அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு ஒரு கூட்டி போறேன். ஓகேவா? உன்னெல்லாம் கூட்டி போலாம். கூட்டி போனா அங்க வந்து என்ன இப்ப இது போகல, ஐஸ்கிரீம் போகல. டிக்கெட்டோட ஐஸ்கிரீம் எல்லாம் அதிகம். அதனால உனக்கு கூட்டி போக மாட்டேன் இந்த படத்துக்கு. பார்த்து கதையை சொல்றேன். ஒரு வாரம் கழிச்சு உங்களை கூட்டி போறேன். கேக்கு நல்லா இருக்கா? சூப்பரா. அப்படியே தக்காளி சோறு, முட்டை, அவிச்ச முட்டை. தக்காளி சோறு அவிச்ச முட்டை நல்லா வெந்திருக்குல்ல. ஓகே, பரவாயில்லண்டா. அப்ப நல்லா இல்லையா? பரவாயில்லடி. நீ சாப்பிடுப்பா. தக்காளி சோறு அவிச்ச முட்டை சொல்லி சொல்லியே 6 முட்டையும் காலி பண்ண போறாரு. இதுக்குதான் இப்படி சொல்றாரு. முட்டையை எடுத்துட்டு சோத்துல வச்சுட்டு சுட சுட அப்படி ஊட்டிக்கிட்டு அப்படி ஊதிக்கிட்டு திருநெல்வேலி அழுவா மாதிரி இருக்கு. பரவாயில்லை என்று சொன்னவர் சூப்பரா இருக்கு. யாரும் இல்லை. எல்லாரும் அன்பு தம்பி பாலாவுடைய படத்தை போய் பாருங்க. ஏன்னா ஒரு ஏழ்மையான வீட்டை பிறந்து அடித்தட்டு மடத்துல இருந்து வந்து
இவ்வளவு பெரிய நடிகராக இருக்காங்கன்னா கண்டிப்பா பாருங்க. நல்ல காமெடி பண்ணுவாரு. விஜய் டிவில கேபிவில வந்தவர் நல்ல காமெடி பண்ணுவாப்ல. இன்னைக்கு ஹீரோ வர வந்ததுன்னா ஒரு பெரிய ஒரு விஷயம் தான் அது. எந்த பேக்ரவுண்டும் இல்லாம. கீழே போட்டுறதப்பா. அதனால வந்து இந்த மாதிரி படத்தை போய் நம்ம பார்த்து அந்த மாதிரி கலைஞர்களை சப்போர்ட் பண்ணி வளர்த்துக்கணும். இதுதான் நான் சொல்லுவேன். நான் கிளம்பிட்டேன் பாலாசார் படத்துக்கு. என்னுடைய சப்போர்ட் இன்னைக்கு பார்த்துட்டு வந்து ரிவ்யூ கொடுப்பேன். இப்போ சாப்பிட்ட உடனே கிளம்பிட்டேன். அதுமா நல்லா இருக்கா? நல்லா இல்ல. என்ன பிடிச்சி சூப்பரா இருக்கு. என்ன நீ சாப்பிடலையா? ஓ நாங்கெல்லாம் சாப்பிட வச்சு எச்சின்னு சாப்பிடுவேன். அதானே பொட்டாட்டி. புரிசை வைக்கிற சாப்பாடு எச்சி தானே பொட்டாட்டி, அப்படித்தானே? ஆமா, எச்சியை வெடி விட்டுட்டு சாப்பிடுவோம். அந்த காலத்துல எங்க அப்பா எப்படா சாப்பாடு வைப்பாரு, எங்க அம்மா அப்படி பார்க்கும். லவக்கன் எடுத்துன்னு விடுங்க அம்மா. என்னம்மா அப்படி சாப்பிட்டுட? அப்பா கண்கண்டா புருஷன் அப்பா, கண்கண்டா தெய்வம் எங்க அம்மா. அப்புறம் எங்க அம்மா என்ன ஒண்ணு காலையில போய் கும்பிடு எங்க அப்பா கண்ணு. ஏமா கும்பிடுவேன். இப்ப கட்டிய கணவரை காலையில காலை வணக்கம் சொல்லணும்ப்பா. அதான்ப்பா ஒரு கணவன் செய்யற மனைவி செய்யற மரியாதை. இங்க நேரம் காலையில காலை பிடிச்சி கிள்றா, தொடையை பிடிச்சி கிள்றா. எந்திரடா மீசா நின்றாவ. சாப்பாடு வச்சுட்டு கொஞ்சம் முன்னாடி சாப்பிட்டு வச்சா தூக்கி அடிக்கிறா மூஞ்சில ஏறி சோத்த குட்டி. என்னென்ன வேலை பண்றாங்க இந்த காலத்து பெண்களுக்கு அந்த காலத்து பெண்களுக்கு எவ்வளவு வித்தியாசங்கள் பாருங்களேன். எவ்வளவு வித்தியாசங்கள் பாருங்க. உருளைக்கிழங்கு வேணுமாப்பா? சாப்பிட்டு பாருப்பா, அக்கா வச்ச உருளைக்கிழங்க. லாஸ்டா ஃபைனல் டச்சா இந்த முட்டையை உதுத்து விட்டு பாருங்க, இந்த கருவை உதுத்து விட்டு அப்படியே அந்த சோத்துல பிணைஞ்சு சாப்பிட்டோம்னா வித்தியாசமான எனக்கா எனக்கு அம்மாவை ரொம்ப பிடிச்சிருக்கடா. இதுதான் எனக்கு பிடிக்கும். மூளை இருக்கா இல்லையா? தக்காளி சாதம் பிடிக்குமா, உருளைக்கிழங்கு பிடிக்குமா? ரெண்டுமே பிடிக்கும். ஒன்லி ஒன்ன பிடிக்கும். இந்த கருவு ஊத்து இப்படி சாப்பிட்டு போற செம்ம டேஸ்ட். சருமி வச்சதான், அதனால பிடிச்சிருக்கான்னு கேக்குறோம்ல உனைய. சூப்பரா இருக்கு. யாருப்பா? அவரு முட்டையை ஆட்டையை போட போறாருப்பா. அந்த மனசுதானா மதுவுக்கு, அந்த மனசுதான். அதுக்கு எப்படினாலும் தட்டு காலியானா போதும். இன்னொரு முட்டை எடுத்து வச்சு சாப்பிடுப்பா. தக்காளி சூத்துல அந்த கருவுக்கா சாப்பிட்டு பாருங்க, அவ்வளோ மாதிரி இருக்கு. பிணைஞ்சு சாப்பிடு. எனக்கு கருவு போட்டா பிடிக்காது. வெக்கமலையா நானா ஊட்டணும் இப்படி வாங்கி திங்கிறிய? பிறகு திங்கிறது பிறகு திணி குடிங்கி திங்கிறா பிறகு திணி. மாமாக்கு நீ ஊட்டி விடு. நல்ல சாப்பாடு, நல்ல சாப்பாடு. இது எப்படி இருக்கு? காமெடி, செம்ம காமெடி. இது எப்படி இருக்கு என்னப்பா? நீ பண்ண காமெடியை போய் சென்னை பக்கத்துல மகாபலிபுரத்துல கல்வெட்டு எழுதி வச்சுக்கோ. சாப்பிடு. சென்னை மகாபலிபுரத்துக்கு ஏயா போற? எங்க ஸ்கூல் காம்பவுண்ட்ல எழுதி வையான்னு பக்கத்துலயே இருக்கு எங்க சொல்லு. தட்டுல சாப்பிடு. இவர் உண்மையான பொண்டாட்டினா ஏன் தட்டுல சாப்பிடுறா? இல்ல டுபாக்குற பொண்டாட்டினா சாப்பிட மாட்டாங்க. சாப்பிட்டாச்சுல. மனுஷன் மாதிரி முட்டை சாப்பிடணும்.
ஓகே நண்பரே, நான் இப்போ காந்தி கண்ணாடி படத்துக்கு கிளம்பி பாலா சார் படத்துக்கு நீங்களும் தேட்டரில் பார்த்து இந்த படத்தை வெற்றி அடிச்சீங்க. பாவம் நம்ம நம்ப தம்பி பாலா அவருக்கு என்னோட சப்போர்ட் இன்னைக்கு. ஏண்டி நான் என்னடி சீரியஸாக பேசி என்னடி போட்டு அடிச்சுட்டு இருக்க? பாலா சார் படத்தை போச்சு எல்லாரும் சப்போர்ட் பண்ண சொல்லி எங்களை முதல்ல கூட்டி போய் சொல்லுங்க சார். எல்லாத்தையும் போய் சொல்றாரு. டிக்கெட் எவ்வளோ பாட்டு கம்மியாக டிக்கெட் கூட்டி போய் முடியுங்க. அம்மா பைசா 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 பைசா. மற்றொரு வீடியோ சந்திக்கும் வரை உங்களோட உள்ளது மதுரை மிஸ்மணி மதுமிதா. அன்பு அழகு பொண்டாட்டி, அன்பு அழகு பொண்டாட்டி, அன்பு அழகு பொண்டாட்டி. அன்புனா இன்னொரு அழகு அவை பொண்டாட்டி. ஆனா அழகு புடிச்சு கேக்குறேன். பார்வை இப்ப அப்பா வலிக்குது. அப்பா அவனுக்கு ஒரு வச்சு கையில என்னது போ என்னது பச்சை மிளகாய கொடுத்து விடுப்பா. ஓகே எல்லாரும் யார் ஹெல்மெட் போட்டு